எல்லாருமே டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்போம். இதில பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ஷார்ட்கட்ஸ் நெறையா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம கட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 இந்த மாரி நெறைய டிஜிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இந்த கீவேர்ட்ஸ வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்றது அதுதான் இந்த வீடியோல சொல்லித் தர போறேன். ஜஸ்ட் உங்களுடைய லேப்டாப்ல டாவன்சி ரிசால்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, டாவன்சி ரிசால்ட் லோகோ ஆப்ஷன் இருக்கா? இங்க பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இந்த மாரி நமக்கு வரும். இப்ப நம்ம எந்த கீவேர்ட கஸ்டமைஸ் பண்ண போறோம், அத சர்ச் பண்ண போறோம். உதாரணத்துக்கு நான் இப்ப பார்த்தீங்கன்னா, கட் பண்ற கீவேர்ட்ஸ் வந்து மாத்தப் போறேன் அப்டின்னா, ஜஸ்ட் இங்க போயிட்டு நம்ம கட் அப்டின்னு குடுத்தோம்னா, இந்த வருது பார்த்தீங்களா? கட்ன்ற பக்கத்துல கண்ட்ரோல் இன்டு பிளஸ் எக்ஸ்ன்னு வருதா? இங்க பிளஸ் அப்டின்ற ஆப்ஷன குடுத்துட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் வரணுமோ, உதாரணத்துக்கு எனக்கு 4 அமுக்குனா கட் பண்ணணும் அப்டின்னா, 4 அப்டின்ற ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் சேவ் குடுத்துக்கிட்டேன்னா, இனிமேல் 4 அமுக்குனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். ஒன்ஸ் நான் இப்ப உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் ஒரு சாம்பிள் ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் வச்சிருக்கேன். இப்ப நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டேஜ சேவ் பண்ணிட்டு, ஜஸ்ட் இங்க 4 அப்படின்ற ஆப்ஷன் குடுத்தா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கட் ஆயிருச்சு அந்த சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த மாரி உங்க இதுல வந்து கீவேர்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும் கீபோர்ட்ஸ்ல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டாவன்சி ரிசார்ட் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, கீவேர்ட் கஸ்டமைசேஷன்ல போயிட்டு, உங்களுக்கு எந்த ஆப்ஷன கஸ்டமைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத சர்ச்ல போயிட்டு, ஜஸ்ட் உங்களுக்கு எத வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத அந்த இடத்துல குடுத்துட்டு, உங்களுக்கு அகைன் இங்க குடுத்துட்டு, பிளஸ் ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களால உங்களோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து மேனுவலாவே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிற முடியும்.